அனைவருக்கும் வணக்கம். நேற்று கவிஞர் வாலி அவர்களுடைய பிறந்த நாள். அதற்காக ரெக்கார்ட் செய்யப்பட்ட வீடியோ இது. பட் அப்லோட் பண்ணுறதுல ஒரு நாள் டிலே ஆயிடுச்சு. கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய பாடல், அந்த பாடலை ரெக்கார்டும் பண்ணிடுறாங்க. அந்த பாடல் வேணான்னு சொல்லிட்டு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அதே பாடலை அப்படியே வேற மாதிரி மாற்றுறார். அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அடிமை பெண் படம் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய சொந்த தயாரிப்பு. இந்த படத்தில் 1000 நிலை பாடலை பாடிதான் எஸ்பிபி புகழடைஞ்சார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இந்த படத்தோட பாடல் பதிவும் போது நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதாவது இந்த படத்தில் ஒரு காட்சி, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தன்னை ஒரு அனாதை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு. அவருக்கு அம்மா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டு பெற்ற தாயை பார்க்கறதுக்காக ஓடோடி போவார். ஆனால் மக்கள் திலகத்தோட அம்மா என்ன சொல்லிடுவாங்கன்னா, நீ என்னை பார்க்கக்கூடாது அப்படிம்பாங்க. அதற்கு அவங்க சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இன பெண்கள் எல்லாமே அடிமைகளாக இருக்காங்க, நீங்கள் அவங்களோட அடிமை விலங்கை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் என்னை பார்க்கணும், உன்னால் அது முடியும், நீ அதை செஞ்சாதான் நீ என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் நிச்சயமாக நான் அதை செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட கொடுத்த வாக்கப்படி எல்லாருடைய அடிமை விலங்கையும் உடைக்கிறாரு. அதற்கு பிறகு அவருடைய அம்மாவை பார்க்கறதுக்காக ஓடோடி போறார். இந்த இடத்துல ஒரு பாடல். இதற்கு கேவி மகாதேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, அம்மா என்றால் அன்பு அப்படின்னு பாடல் டிஎம்எஸ் அவர்களை பாட வச்சு பதிவு பண்றாரு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் இந்த பாட்டை கேட்கிறாரு. அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு. பாடலை கேட்டுட்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதலாக பெத்த அம்மாவை பார்க்கறதுக்காக ஒருத்தன் போறான். அப்போ அவன் மனசுல எவ்வளோ ஆனந்தம் இருக்கும், எவ்வளோ ஒரு உத்வேகம் இருக்கும், எவ்வளோ ஒரு எழுச்சி இருக்கும். அப்படி போகக்கூடியவன் பாடக்கூடிய பாடல் இந்த மெட்டில் இருந்தா நல்லா இருக்காது. அதே போல பாடல் வரிகளும் இந்த வரிகள் இந்த காட்சிக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆலங்குடி சோமு அவர்களை கூப்பிட்டு ஒரு பாடல் எழுதி வைக்கிறார். அந்த பாடல் தான் தாய் இல்லாமல் நான் இல்லை. இதற்கு பிறகு கேவி மகாதேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய அம்மா என்றால் அன்பு அந்த பாட்டை கம்ப்ளீட்டா டியூனை மாத்துறாரு. மாத்திட்டு கலைச்செல்வி ஜெயலலிதா அவர்களை வைத்து அந்த பாட்டை திரும்ப ரெக்கார்ட் பண்றாரு. ஆரம்பத்துல டிஎம்எஸ் அவர்கள் பாடி இந்த மெட்ல இருந்த பாடல் பிறகு கலைச்செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாட இந்த மெட்டுக்கு மாறியது. கவிஞர் வாலி அவர்கள் எழுதி டிஎம்எஸ் பாடிய அம்மா என்றால் அன்பு பாட்டை இதுவரைக்கும் கேட்காதவங்களுக்கு முதல் கமெண்ட்ல பாட்டோட லிங்கை கொடுத்துருக்கேன், நீங்க கேட்டு பாருங்க. அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு. வீடியோல நீங்க கேட்கறது டிஎம்எஸ் அவர்கள் பாடிய அம்மா என்றால் அன்பு பாடல். ஆனால் பார்க்குற காட்சி தாய் இல்லாமல் நான் இல்லை பாடல் காட்சி. ஒரு சுவைக்காக ரெண்டையும் கலந்து கொடுத்துருக்காங்க. ஆசான் என்றால் கல்வி, அவரே உலகில். கவிஞர் வாலி அவர்கள் எழுதி டிஎம்எஸ் அவர்கள் பாடிய ஒரு பாடல் எப்படி கம்ப்ளீட்டா டியூனும் மாறி சிங்கரும் மாறி வேற ஒருத்தங்க பாடி வேற ஒரு டியூன்ல வந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். இது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இந்த பாட்டை நான் திரும்பவும் சொல்றேன், முதல் கமெண்ட்ல லிங்க் இருக்கு. டிஎம்எஸ் இந்த பாட்டை எப்படி பாடியிருக்கார் அப்படின்னு கேட்டு பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.